ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK வீடு தாங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியில் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், தாராளமாக ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர்ல டீ குட்ல நல்லா இன்ட்ரிகேட்டட் மினிமல் டிசைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம்னா ஹால்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் வித் ஸ்ட்ரிப் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. பக்கத்திலேயே கபோர்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் ஸ்ட்ரிப் லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் க்ரீன் காம்போவில் வால்க்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீட்டில் ஹால் நல்லா ஸ்பேசிஸாகவே அமைஞ்சிருக்குங்க. வால் பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கபோர்ட், டோர்ஸ், விண்டோஸ், ஸ்லாப்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுற மாதிரியான ப்ரௌன் கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. பெட்ரூம்குள்ள என்ட்ரானோடனே அங்கே கொடுத்துருக்க வால் பெயிண்டிங் ஒயிட் அண்ட் பீனட் காம்போல அப்படி கண்ணை பறிக்குதுங்க. நீங்களே பாருங்க. இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்லாப்ஸ் வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x 4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு 2 விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூமை பார்க்கலாம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட் ஃபினிஷில் கொண்டு வந்து பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷவர்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டாய்லெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சதும் அதுதான் இந்த வீட்டோட கிச்சன். இந்த வீட்டில் கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஒயிட் அண்ட் பீனட் காம்போல வால் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல பாத்தீங்கன்னா மினிமலான டைல்ஸ் ஒர்க் பண்ணி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஸ்லாப்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸா வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிச்சன்ல ஒரு சிங்குமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க கிச்சன் பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பாக்குறப்பயே நல்லாவே தெரியும். மேலேயும் பாத்தீங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க்ஸ் இந்த கிச்சன்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ல பார்த்தாலே தெரியுங்க கிச்சன் எவ்வளவு ஒரு ஸ்பேசியஸா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பாருங்க சுத்திலுமே வந்துட்டு கிச்சனை சுத்திலும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்லயே ஹைலைட் என்னன்னா அவங்க சூஸ் பண்ணிருக்க வால் பெயிண்டிங்ஸ் காம்போ தாங்க. ஒயிட் அண்ட் பீச், ஒயிட் அண்ட் பிரவுன், ஒயிட் அண்ட் பீனட் அப்படின்னு சூப்பரான கலர் காம்போஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லயும் பாருங்க எவ்வளவு சூப்பரான வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒயிட் அண்ட் பீனட் கலர்ல இங்க வந்துட்டு வால் பெயிண்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் ரூமை வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஸ்கை ப்ளூ அண்ட் லைட் கிரீன் கலர்ல வந்துட்டு இந்த ரூம்ல வந்துட்டு வால் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. 4x 4 அப்படிங்கிற சைஸ்ல 2 விண்டோஸ் இந்த ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ஸ்பேசியஸான கபோர்ட் ஒர்க்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஒரு நீட் ஃபினிஷில் வந்துட்டு லுக் இருக்குங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரை விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 1 BHKங்க. இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறப்போ வாசல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா வாசலுக்கு போய் தான் போகணும். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தவங்களை ரெண்ட்டுக்கே வந்து வச்சாலுமே வாசல்ல ஸ்டெப்ஸ் இருக்கிறதா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுவும் வந்துட்டு ஓகே தான் இந்த பிளானும் வந்துட்டு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட வாசல்ல நின்று இந்த வீட்டோட ஹோல் லுக்கை பாருங்களேன் எப்படி ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துட்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கு போட்டிருக்க கிரானைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்லேயே பார்த்து போர் அடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன், காஃபி ப்ரௌன் கலர்ல வந்துட்டு ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஸ்கைலைட் ரூஃபுமே வந்துட்டு போட்டிருக்காங்க. சன்லைட் டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு செட்டப் வந்து இதுதாங்க. இது சூப்பராகவே வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போயிட்டு பார்க்கலாம். அப்படியே படிக்கட்டில் ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா மற்ற வீட்டிலலாம் இல்லாத மாதிரி இங்கே கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கங்க. மற்ற வீட்டிலலாம் நம்ம போனோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும், ரூம்ஸ் இருக்கும், அப்படி தானே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போனோன்னே அப்படி இல்லாமல் ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்பேஸ்
ஸ்பேஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே எம்எஸ் ஸ்டீலில் வந்துட்டு ஒரு கேட்டும் இங்கே இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஸ்கைலைட் ரூஃப் கொடுத்துருக்கனால இப்படி வந்துட்டு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா பூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் வெயில் மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு அடிச்சாலும் இந்த டைல்ஸில் நடக்கிறப்போ வெயிலோட தாக்கம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இதுதாங்க பூலிங் டைல்ஸை ஓப்பன் டெரஸில் போடுறதுக்கான முக்கிய ரீசன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமை போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டோட வந்துருங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க ஓரளவுக்கு. உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸுமே வந்துட்டு கீழே போட்டிருந்த அதே டைல்ஸ் தான் இங்கேயுமே போட்டிருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா வால்ஸ்க்கு வந்துட்டு ஒயிட் அண்ட் டார்க் பீனட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சுற்றிலையுமே வந்துட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4x4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் ஒர்க்ஸுமே இங்கே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷில் ஒரு டீசெண்டான லுக்கில் நல்லா ஸ்பேசியஸாக இந்த ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஒருத்ததாங்க. இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஒர்க்ஸுமே நல்லா வந்துட்டு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷலே. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்க வால் பெயிண்டிங்ஸ் தாங்க. சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் காம்போஸ் வந்துட்டு அப்படி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க காமன் டாய்லெட்டை வந்துட்டு நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ரூம்லேருந்து வெளில வந்துட்டு அப்படியே ரைட் பார்த்தோம் அப்படின்னா காமன் டாய்லெட் இருக்குங்க. உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டேப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இந்த வீட்டோட பட்ஜெட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 75 lakhs தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு அவ்வளோ ஒருத்துங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி கேகே நகர்ல தாங்க இந்த வீடு வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இந்த வீட்டை உங்க சொந்த வீட்டா ஆக்கணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா இந்த வீட்டை உங்க சொந்த வீடா ஆக்கிக்கோங்க. இது மாதிரி திருச்சில உங்களுக்கும் வீடு வேணும் அப்படின்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.